ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த என் பையனுக்கு பூஸ்ட்டு குடி. தோசை ஊற்ற போகிறேன். சாம்பார் வச்சுட்டேன், தோசை ஊற்ற போகிறேன். கல் காஞ்சிச்சான்னு பார்த்துருவோமா? கல் காஞ்சிச்சு. இப்போ தோசைக்கெலாம் நல்ல இண்டாலிய கல் இருந்தால் வாங்கிக்கோங்க, இரும்பு கல் வாங்காதீங்க. இரும்பு கல் இப்போ இது நைட்டு மாவு, இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதில் கொஞ்சோண்டு மைதா கலந்துருக்கேன். மைதா கலந்து ஊற்றுவோம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மைதா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கரைச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். கிளம்பிட்டியாப்பா? கிளம்பு மணியாச்சு. 2 தோசை சாப்பிடுவான், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டான். அதனால் ஒரு நாளைக்கு பட்னியாகவே போயிடுவான் ஸ்கூலுக்கு. நான் திட்டுவேன், பட்னியெல்லாம் போகக்கூடாது, எதையோ ஒன்று இருக்கிறத வீட்டில் சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவேன். சாம்பார் கோச்சிக்கிட்டு கிராம வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கை. ஆனால் எப்படி வாழணுன்றது இருக்குது. எப்படின்னா, நம்ம வயசான காலத்தில் நிறையா வச்சுக்கணும், சொத்து சுகம் சேர்த்து வச்சுக்கிட்டு அழகா ஒரு ஆடு, ஒரு மாடு, கோழி, வயல், விவசாயம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வாழும்போது நல்ல வாழ்க்கையாக இருக்கும். கொஞ்சம் வேகணும். பூஸ்ட் குடிச்சிட்டியாப்பா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.